ஹலோ எவ்ரிவன். உங்கள் லைஃப்பை நீங்கள் தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். எதுக்காகனா இந்த 10 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் சொதப்பிடுவீங்க. நான் 100% ஷுவராக சொல்கிறேன். ஏன்னா இதை தாண்டி நீங்கள் என்ன டிப்ஸ்னாலும் ஃபாலோ பண்ணலாம், பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் சொதப்பிங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, இப்போது லைனாக நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போது அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைனாக கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி இசி, அண்ணா யூனிவர்சிட்டி ட்ரிபிள் இ, அண்ணா யூனிவர்சிட்டி சிவில், அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கல் அப்படி போடவே போடாதீங்க. எந்த காலேஜுக்கும் அப்படி பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமான டிப்பு. எப்படி போடணுன்றதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலேஜோட பெஸ்ட்டு கோர்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கடுத்து இன்னொரு காலேஜோட அதே கோர்ஸை பெஸ்ட்டு கோர்ஸாக இருக்கும் எம்ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்என் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது மாதிரி தான் போடணும். லைனாக ஒரு காலேஜை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸை லைனாக போடாதீங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னோன்னா ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும், வீடியோ அழிச்சிடும். ஸோ நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரெண்டாவது டிப்பு, ரெஃபர் பண்ணுங்கள் டிஎன்இஏ வெப்சைட்டை. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா கேட்டுக்கோங்க. நெட்டில் போயிட்டு டிஎன்இஏ டைப் பண்ணிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டே ஓப்பன் ஆகும். அதில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கட் ஆஃப்ஸை பார்த்துட்டு உங்கள் கட் ஆஃப் என்னன்றதை கம்பேர் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபரை நம்பி உட்காந்துடாதீங்க. அதுக்குன்ட்டு அதை ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு நீங்கள் கட் ஆஃபை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அது எப்படி பண்ணணும் எனக்கு தெரியலையே ப்ரோ, நீங்கள் தான் சார் எனக்கு சொல்லிக் கொடுங்க அது எப்படியாச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கமெண்ட் வந்துச்சுன்னா நான் அதுக்கு ஒரு சாலியாக செப்பரேட் வீடியோவே போடுறேன். ஓகே சரி, இப்போ ரெண்டாவது டிப்பை பார்த்துட்டோம். அது என்ன சொல்ல வந்தன்றது புரிஞ்சதெல்லாம் நல்லா. ரெஃபர் டிஎன்இஏ வெப்சைட், அதில் போயிட்டு கட் ஆஃப்ன்ற ஒரு பகுதி இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களோட கட் ஆஃப் என்னன்றதை பார்த்து எல்லா காலேஜுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் எல்லா காலேஜுக்கும் பார்த்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, மூணாவது டிப்பு வரும். மூணாவது டிப்பு ரொம்ப 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 நல்லா கேட்டுக்கோங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு. இது ரொம்பவே ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தங்க காயின் மாதிரி. உங்களுக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு காலேஜ் மனசில் வச்சுருப்பீங்க. அந்த காலேஜ் நீங்கள் எடுத்தோடனே உங்களுக்கு கிடச்சிடாது. நீங்கள் மனசில் வச்சுருந்த காலேஜ் உங்களுக்கு ரிசல்ட் வரும்போது வராதில்ல. அப்படின்ற பட்சத்தில் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச இன்ஸ்டியூஷன் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அது மேலே போய் தேடும். ஓகேங்களா, உங்களுக்கு மீதி என்ன சீட் இருக்குது அப்படின்றத மேலேருந்து பார்த்துட்டு வரும். ஓகேங்களா, மேலேருந்து பார்த்துட்டு வரும். நிறைய பேருக்கு இதுவுமே தெரியாது. கீழேருந்து போகுமா மேலேருந்து வருமா அப்படின்றது தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. மேலேருந்து தான் செக் பண்ணிட்டு வரும். உங்களுக்கு திரும்பி அது ஏதாவது காலி சீட் இருக்கா அப்படின்னு பார்க்குன்றத. ஸோ இந்த டிப்பையும் நல்லா நினச்சிக்கோங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் இதை நீங்கள் 100% நம்பி இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, அது நீங்கள் அப்படி உங்களுக்கு பிடிச்ச காலேஜே கிடச்சிச்சுன்னா தேவையில்லை, பிரச்சனை இல்லை. அப்போ அந்த பட்சத்தில் நீங்கள் அதை யூஸ் பண்ண தேவையில்லை. சரி, நாலாவது விஷயமும் அதே அக்செப்ட் அண்ட் மாதிரி டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். இந்த விஷயம் 100% சொல்கிறேன். நிறைய பேரண்ட்ஸுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் இருக்கிறது. இது என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தருக்கு நடந்தது அப்படின்றத வச்சு தான் நாங்கள் சொல்ல போகிறோம். டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு காலேஜில் சீட்டை புக் பண்ணி வச்சுருக்கீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் உங்களுக்கு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இப்போது வேறு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் நினைக்காத காலேஜ் கவுன்சிலிங்கில் கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் ஆசைப்படாத ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. நீங்கள் ஆசைப்பட்ட காலேஜ் கிடைக்கல. அந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற சீட்டு போயிடும். போயிட்டு மேலேருந்து தேடி பார்க்கும் உங்களுக்கு ஏதாவது காலேஜ் ஃப்ரீயாக இருக்கா. அதாவது அந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் மாதிரியே தான் மேலேருந்து போய் செக் பண்ணி பார்க்கும். ஆனால் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்க இப்போ வந்திருக்கோம்ல ஒரு சீட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ எம்ஐடியில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்திருக்கு. அது உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு மேலே அண்ணா யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்போ டிக்ளைன் கொடுத்தீங்கன்னா இந்த எம்ஐடி சீட்டும் போயிடும். மேலேருந்து தேடி பார்க்கும். உங்களோட லக்கு மேலே வேறு ஏதாவது சீட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிடச்சிடும். அப்படி இல்லைனா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா இந்த டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்கும்போது நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் காசு கட்டணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு நீங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணணும், காசு கட்ட வேண்டிய விஷயம் இருக்கும். ஓகே, அஞ்சாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போது நீங்கள் காலேஜை எடுத்துக்கிறீங்க. 100% வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கணும். அந்த காலேஜை மேலே வைக்கவே வைக்காதீங்க. ஓகேவா, எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்காதுன்றது யோசிக்கிறீங்களோ அந்த காலேஜை தான் மேலே வைக்கணும். ஓகேங்களா, இதுதான் கவுன்சிலிங்கோட ஒரு பேசிக்கான ரூல். ஓகேங்களா, எந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரியும் 100% ஷூராக தெரியுங்களோ அந்த காலேஜை மேலே வைங்க. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பட்ஜெட்டில் லக் இருந்துச்சு அப்படின்னா அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் மறக்காமல் வைங்க. மேலே உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காதுன்னு தெரிஞ்சாலுமே வைங்க. அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ஆரம்பிங்க. அதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்மேட்டு. ஓகேங்களா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை பற்றி. சரி, இப்போது ஆறாவது பாயிண்ட்டுக்கு போவோம்.
அந்த 6வது பாயிண்டில் தான் வந்து நல்ல நல்ல கட் ஆஃப் எடுத்த பசங்க நல்ல காலேஜெல்லாம் வந்து விட்டுட்டு ரொம்ப மட்டமான காலேஜில் போய் சேர்ந்ததுக்கான ப்ரூஃப் இருக்குது, நிறைய ப்ரூஃப் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து காலேஜ் கோடை வச்சு நீங்கள் வந்து காலேஜை வந்து சூஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடுங்க. வெறும் காலேஜ் நேமை நம்பி போடாதீங்க. ஏன்னா நிறையா காலேஜ் ஒரே பேரை வச்சுருப்பாங்க. அதனால் நீங்கள் அதை பார்த்து ஏமாந்து நீங்கள் வந்து காலேஜ் கோடை பார்க்காம போட்டுறாதீங்க. காலேஜ் கோடுன்னு ஒன்று வந்து வெப்சைட் அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே வச்சுருப்பாங்க. எல்லா காலேஜோட வெப்சைட்லேயும் அவங்க போட்டிருப்பாங்க, கொட்டளத்தில் போட்டிருக்கோம், ஓகேங்களா? அதனால் அவங்க காலேஜோட வெப்சைட்டுக்கு போயிட்டு அவங்க காலேஜ் கோடை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வந்து இங்கே சாய்ஸ் ஃபில்லிங்கில் அவங்க காலேஜ் எடுத்து வைங்க. எடுத்தோடனே வந்து காலேஜ் பேரை பார்த்தோன்னே விறுவிறுன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சிடாதீங்க. நிறையா பசங்க அவங்களோட வாழ்க்கையே இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணதில்ல. இந்த ரொம்ப சின்ன தப்பு இதை பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கை இழந்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தப்பு பண்ணுறாதீங்க. சரி, அடுத்த பாயிண்ட்டு வருவோம். அதுக்கடுத்து வந்து சோம்பேறித்தனம் படாதீங்க. சோம்பேறித்தனம் படாதீங்க. எத்தனை சாய்ஸ் வைக்க முடியுமோ அவ்வளோ சாய்ஸ் வைங்க. ஏன்னா இதே மாதிரி மிஸ்டேக் சோம்பேறித்தனம் பட்டு நல்ல மார்க் எடுத்த பசங்களாம் வந்து அவங்களுக்கு சீட்டே அலாட் ஆகாமல் அடுத்த ரவுண்டுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக்கை மட்டும் நீங்கள் பண்ணிடாதீங்க. சோம்பேறித்தனப்பட்டு இவ்வளோ காலேஜுக்கு போச்சிருக்கோம் இதுவே போதும்னு சொல்லிட்டு 25 காலேஜ் 30 காலேஜ் 50 காலேஜ் வச்சுட்டு நீங்கள் வந்து நிறுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது. ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் பெஞ்ச் மார்க் சொல்லணும் அப்படின்னா வந்து உங்கள் கட் ஆஃபு 180 to 200 ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா வந்து மினிமம் ஒரு 150 காலேஜாவது நீங்கள் வச்சுருக்கணும், ஓகேங்களா? அப்படி இல்லை மினிமம் சொல்கிற 150, அதுக்கு மேலே வச்சா ரொம்ப நல்லது, ஓகேங்களா? அதுக்கடுத்து இப்போது வந்து 150 180, அதாவது 150 to 180 உங்கள் கட் ஆஃப் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மினிமம் 300 காலேஜாவது வைங்க. ஏன்னா உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். என்னென்ன காலேஜ் தெரியுமோ ஆனால் எல்லா காலேஜும் நல்ல ஃபார்மேட்டில் வைங்க, ஓகேங்களா? நல்ல காலேஜ்லேருந்து அப்படியே அந்த டியர் குறைஞ்சிக்கிட்டே வரும். டியர்னா ஒன்றும் இல்லை, Tier 1 காலேஜ் Tier 2 காலேஜ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரணும் தரத்தை. மேலேருந்து சூப்பராக ஆரம்பிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி, SSN, PH அப்படி ஆரம்பித்து கடைசியில் வந்து ஒரு ஆவரேஜான காலேஜ் வந்து நிறுத்தணும், ஓகேங்களா? இப்போது உங்கள் கட் ஆஃப் less than 150 இருக்குன்னா சொல்லவே தேவையில்லை. நீங்கள் வந்து என்னென்ன காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜும் வைக்கணும் நீங்கள், ஓகேங்களா? எல்லா பாசிபிள் வேஸ்லையும் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நல்ல காலேஜ் கிடைக்கும், புரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8வது பாயிண்ட் வருவோம். கட் ஆஃபை வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து உங்களை டிஎன்ஏ வெப்சைட்டில் பார்க்க சொன்னேன், கரெக்டாக? டிஎன்ஏ வெப்சைட்டில் போய்ட்டு அப்படி பார்க்கும்போது உங்களோட கட் ஆஃப் எது வரைக்கும் கம்பேர் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கணும்னா மினிமம் -15 மார்க்ஸாவது நீங்கள் கட் ஆஃப் வந்து மைனஸ் பண்ணி, அதாவது இப்போ எக்ஸாம்பிளோட சொன்னால் புரியும் பாருங்கள். 185 உங்கள் கட் ஆஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட கட் ஆஃப் 185னா நீங்கள் அந்த டிஎன்ஏ வெப்சைட் உள்ள போயிட்டு கவுன்சிலிங் பேஜில் போயிட்டு, அதாவது அந்த கட் ஆஃப் பேஜ் உள்ள போயிட்டு -15 மார்க், அதாவது 170 கட் ஆஃப் இருக்கிற கட் ஆஃப் இருக்கிற சீட்டுங்க வரைக்குமே நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைங்கன்னு சொல்ல வரேன், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து 8வது பாயிண்ட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டிஎன்ஏ வெப்சைட்டை நல்லா யூஸ் பண்ணுறவன் தான் கிங்கு, ஓகேங்களா? நல்ல காலேஜில் போய் உட்காருவான் அவன், ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் கடைசியாக ஒரு போனஸ் டிப்பும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு 9வது பாயிண்ட் வருவோம். இது வந்து ஒரு சென்சிட்டிவான பாயிண்ட் தான், பட் இருந்தாலும் நான் சொல்லி தான் ஆகணும். பசங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். இதை பேரண்ட்ஸ் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஃபீஸுக்கு பயந்து உங்களோட பையனோட வாழ்க்கையை நீங்கள் வந்து பொண்ணோட வாழ்க்கையை வந்து இழக்க வச்சிடாதீங்க. நிறையா ஃபீஸ் இருக்கே, எப்படி கட்ட முடியுமா கட்ட முடியாதா அப்படின்றத இது பண்ணிட்டு நல்ல வர சீட்டை வந்து விட்டு கொடுத்துடாதீங்க. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட். ஏன்னா காசு இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஆனால் நல்ல எஜுகேஷன் அப்படின்றது வந்து உங்கள் பசங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா இப்போ தான் கொடுக்க முடியும். இதுவும் லைஃப் டேர்னிங் பாயிண்ட், 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிடுறது. அதனால் நீங்கள் எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஹெல்ப்லாம் நல்லாவே பண்ணுவாங்க கவர்மெண்ட். அதனால் எஜுகேஷன் லோன் போட்டுக்கலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். உங்கள் பையன் தானே பொண்ணு தானே திரும்பி கட்ட போகிறது. அதனால் ஏதாவது பண்ணியாவது நல்ல சீட்டு கிடச்சிது, நல்ல காலேஜில், ப்ரைவேட் காலேஜஸை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நான், கிடச்சிதுன்னா விட்டுறாதீங்க. அதனால் அவ்வளோதான் சொல்ல முடியும், ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சரி, கடைசி 10வது பாயிண்ட் வருவோம். 10வது பாயிண்ட் என்னென்னா அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து நிறையா இல்லை, ஒரு 7-8 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளோட தமிழ்நாட்டு கிடையாது, இந்தியன் கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸே வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பல வருஷமாக இருக்குது, நிறையா பேருக்கு தெரியவே தெரியாது அது, ஓகேங்களா? இப்போ வந்து அது கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டியூஷனே இருக்குது, ஓகேங்களா? அதெல்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷன்ஸையும் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டில் வையுங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிடைச்சா ரொம்ப சூப்பரான வாய்ப்பு, நல்லா ஷைன் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே வந்து இந்த 10 பாயிண்ட்டையும் முக்கியமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு என்ன தெரிஞ்சாலும் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இந்த 10 பாயிண்ட்டை வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுறாதீங்க, அப்புறம் லைஃபே தொலைச்ச மாதிரி ஆகிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த போனஸ் பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னல, ஒன்றும் இல்லை. அது என்ன போனஸ் பாயிண்ட்னா, அந்த டிஎன்ஏ வெப்சைட்டில் மட்டும் கட் ஆஃப் மட்டும் பார்க்காம இந்த ரேங்க் புக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று விட்டுருக்காங்க. ரேங்க் புக் கிடையாது, அது வந்து அந்த புக்லெட் மாதிரி ஒன்று விட்டுருப்பாங்க. 2024க்கு விட்டுருப்பாங்க, ஓகேங்களா? அந்த புக்லெட்டை ரெஃபர் பண்ணி புது சீட்ஸ்லாம் வந்து எந்தெந்த காலேஜில் வந்திருக்கு, இப்போ ஃபார்
எக்ஸாம்பிள் அந்த சிஐடி சென்னைலாம் வந்து 700 சீட்டுக்கிட்ட ஏற்றி வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர் சயின்ஸில். ஓகேங்களா, அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, அந்த மாதிரி நிறையா காலேஜில் வந்து ஏற்றி வச்சிருக்காங்க நிறைய சீட்டை. அது மாதிரி பார்த்து கரெக்டாக போடுங்க. ஓகேங்களா, நிறைய சீட் ஏற்றிருக்காங்கன்னா அந்த சீட்டை வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து நல்ல லக்கு மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக வேலை பார்க்கணும். ஓகேங்களா, அதனால் இந்த 10 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணி அழகாக நல்ல காலேஜ் எடுக்கிற வழியை பாருங்கள். உங்களுக்காக இவ்வளோ ரிசர்ச் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க. கமெண்ட் ஏதாவது இருந்ததுன்னா, டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த வெப்சைட் எப்படி டிஎன்இஏ வெப்சைட் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 100 கமெண்ட்ஸ் கிட்டே வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.